இங்க ஒரு பொண்ணு $1 மில்லியன் பணத்துக்காக 20 வருஷமா ஒரு ஃப்ரீசருக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கா. 20 வருஷம் ஆயிருந்தாலும் அவளோட பாடியில எந்த சேஞ்சஸும் இல்ல. ஆனா அவ அந்த ஃப்ரீசருக்குள்ள இருந்து வெளியே வந்ததும் ஒரு நாள் தான் தூங்கி இருக்கிறோம்னு நினைச்சு வெளியே வர்றான். இந்த 20 வருஷத்துல உலகம் எவ்வளவு சேஞ்ச் ஆகி இருக்குதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. அவ வீட்டுக்கு போறதுக்காக ஒரு பஸ்ல ஏறி டிக்கெட்டுக்காக 1000 யுவான் நோட்டை உள்ள போடுறான். அப்படி போட்டுட்டு மீதி பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிறான். ஆனா அந்த பஸ்ஸோட டிரைவர் நீ கொடுத்த பணமே பத்தாதுன்னு சொல்றாரு. கன்ஃபியூஸ் ஆன அவ மேல பார்த்து டிக்கெட்டோட ரேட்டை தெரிஞ்சுக்கிறான். டிக்கெட் ரேட் 1300 யுவானா இருக்கும். ஆனா நேத்து தான் அவ 500 யுவான் கொடுத்து அந்த பஸ்ல போன ஞாபகம் இருந்திருக்கும். பஸ் டிரைவர் அந்த பொண்ணு ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்குது போலன்னு நினைச்சு அவரும் பெருசா ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்க மாட்டாரு. அப்படியே அவளோட வீட்டுக்கு வர்றான். ஆனா எவ்வளவு தட்டாலும் டோரை யாரும் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க. உடனே கோபத்துல டோரை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீட்டுல எந்த பொருட்களுமே இருக்காது. இதை பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆகுறான். அப்போ பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு லேடி அந்த வீட்டுல இருந்தவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். உடனே அவளோட மொபைலை எடுத்து அவளோட அம்மாவுக்கு கால் பண்ண போறான். ஆனா அவளோட மொபைல்ல சுத்தமா சார்ஜ் இருக்காது. சார்ஜர் வாங்கலாம்னு பக்கத்துல இருந்த மொபைல் ஷாப்புக்கு போறான். ஆனா அங்க ஒர்க் பண்றவங்க இந்த மாடல் மொபைலை பல வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணியாச்சு, இதுக்கு சார்ஜர்லாம் எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவ ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த மொபைலை வாங்கி 3 மாசம் தான் ஆகுதுன்னு சொல்றான். அதை கேட்டதும் கடையில இருந்தவங்க எல்லாரும் இவளுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா அவ ஹெல்ப் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறான். அங்க இருந்த போலீஸ் இவ கிட்ட அவளோட ஐடியை கேக்குறாங்க. உடனே அவளோட ஐடியை எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்து போலீஸ் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஐடியில அவளோட டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணும்போது அவளோட வயசு இப்போ 44 இருக்கும். ஆனா அவ பாக்குறதுக்கு 20 வயசு பொண்ணு மாதிரி தான் இருப்பான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு காலேஜ்ல ஃபீஸ் கேட்ட பணம் தேவைப்பட்டதால மனுஷங்களை ஃபேஸ் பண்ணி உரைய வைக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பான். ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடியற டைம்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்துற டாக்டர் வர்ற வழியிலேயே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. இன்னொரு பக்கம் எக்ஸ்பெரிமெண்ட் டைம் முடிஞ்சு ஃப்ரீசிங் டைம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால அந்த லேப்ல எமர்ஜென்சி அலாரமும் அடிக்குது. அந்த டாக்டருக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியும். ரொம்ப நேரம் ஆகியும் அவர் வராததால அவரோட அசிஸ்டன்ட் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் வேற வழி இல்லாம எமர்ஜென்சி சேஃப்டி சிஸ்டத்தை ஆன் பண்ணி ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறவங்கள அண்டர் கிரவுண்ட்ல மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த அசிஸ்டன்ட் டாக்டரும் எஸ்கேப் ஆகி அவரோட ஹெல்பர் கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு லேப்ல இருந்து போயிட்டான்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பாரு. இதனால தான் அந்த பொண்ணு 20 வருஷமா எங்க போனானே தெரியாம தொலைஞ்சு போயிருப்பா. இப்போ போலீஸ் அந்த பொண்ணு முன்னாடி இருந்த வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷனை செக் பண்ணி அவங்க அம்மாவோட நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்றாங்க. ஆனா யாருமே காலை அட்டன் பண்ணல. இதனால அவளோட அம்மாவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அப்போ அந்த கேம்பஸ்ல இருந்த ஒரு பேனர்ல 2019 எழுதி இருக்கிறத பாக்குறான். அப்பதான் 20 வருஷமா எப்படி தூங்கினோம்னு தெரியாம ஷாக் ஆகி நிற்கிறான். இன்னொரு பக்கம் அவளோட அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த மெசேஜ பாக்குறாங்க. அப்போ போன்ல அவங்க அந்த வாய்ஸ கேட்டதும் பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருந்த அவங்க பொண்ணு இப்போ கிடைச்சிட்டாங்கிறத அவங்களால நம்பவே முடியல. இப்போ அந்த வயசான அம்மாவோட சந்தோஷத்துக்கும் அளவே இல்லை.